சிந்து பைரவி சீரியலோட லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சிந்து ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவ்வளோ பண்ணியும் நீங்கள் இன்னும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கல, இதுக்கப்புறமும் உங்கள் மனசை மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து பேக்கை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இல்லையா. உடனே நம்ம டாக்டர் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட பேசுன்னு பேசுகிறாப்புல. இதுக்கப்புறமும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ன உடனே அன்னபூர்ணி டக்குன்னு மனசை மாற்றிக்கிட்டு நான் சிந்துவை ஏற்றுக்கிட்டேன், உடனே போய் சிந்துவை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்ன உடனே வெளியில் வந்து பார்த்தா நம்ம சிந்துவை காணவே காணும். அதுக்கப்புறம் என்ன, பைரவி, ஆறுமுகம், சிவா, அன்னபூர்ணி எல்லாம் ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க. ஸோ நம்ம சிந்துவோட வீட்டுக்கும் போய் பார்த்துட்டாங்க, கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க, எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் ஏமாந்து போய் வீட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த சிந்து எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சிந்து அதே வீட்டில் ஒரு தோட்டத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து விசில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியிலேயே வராங்க. ஏண்டி இங்கேயே இருந்துக்கிட்டு எங்களை ஊர் ஃபுல்லாக தேட விட்டுட்டியா அப்படின்னு பைரவி கேட்ட, ஆமாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் கிடச்சிட்டேன்னா ஒரு த்ரில் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ஜோக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சிந்து. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி நம்ம சிந்துவையும் சிவாவையும் சேர்த்து வச்சிடுச்சு கையை பிடிச்சி. இப்போ எல்லாருமே குடும்பம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கடைசியாக நம்ம சிவாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ தகுதி இல்லை, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புறாங்க. அன்னபூர்ணி எல்லாருமே வெளியில் வந்து தப்பாக உணர்ந்துட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி சிவாவோட அம்மாவையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இதோட சுபம்னு போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு மொக்கையான எண்டிங் தான் இந்த சீரியலில் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.